ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏன்டா இங்கிலாந்து அணியை இப்படி அடிச்சிங்க, ரொம்ப பார்க்கவே பாவமாக இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணியை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. இங்கிலாந்து எதிரான ஓடிஐ சீரீஸும் கட்டாயம் இந்தியா தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஷாஹின் ஷாஃப்ரிடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து எதிரான ஓடிஐ சீரீஸை கண்டிப்பாக இந்தியா தான் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வாசஸ் இங்கிலாந்து 5 மேட்ச் கொண்ட T20 தொடர் இப்போ தாங்க முடிஞ்சிச்சு. அது இந்திய அணி 4-1 சொல்லிட்டு வின் பண்ணியிருக்காங்க. அது குறித்து அஃப்ரிடி என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணி நினச்சா ரொம்பவே பயமாக இருக்குங்க. ஏன்னா T20 அவங்க நாட்டில் செம டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து 17 சீரீஸ் கன்சிக்யூட்டிவாக ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை பார்த்தாலே, இங்கிலாந்து அணியை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இந்தியாவில் போய் மாட்டிக்கினாங்கன்னே சொல்லலாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. 140 150 கிலோமீட்டர் வேக பவுலர் வச்சுருந்தா மட்டும் முடியாது. கண்டிப்பாக குவாலிட்டியான ஸ்பின்னர் இருந்தால் மட்டும்தான் இந்தியா பிச்சில் இந்தியாவை வீழ்த்த முடியும். அந்த விஷயத்தில் எக்ஸாம்பிள் கரெக்டாக இங்கிலாந்து சொல்லிட்டாங்க. இங்கிலாந்து ஆடில் ரஷீத் தவிர வேறு யாரும் சொல்கிற அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் இல்லை. அதனால தான் இது இங்கிலாந்து அணி இந்த தோல்விக்கு முக்கிய காரணம். கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தால் ஓடிஐ சீரீஸும் இந்தியா தான் வின் பண்ணணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிடி பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே நமக்கு ஆதரவாக பேசியிருக்காருன்னு சொல்லலாம். அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்தியாவில் வின் பண்ண முடியும். எஸ், 100% உண்மைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கிலாந்தில் ஆடில் ரஷீத் தவிர சொல்கிறவளுக்கு யாரும் ஸ்பின்னர்ஸே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மார்க்வுட்டு, ஜோஃபர் ஆர்ச்சர், ஓவர்டர்ன் சொல்லிட்டு ஃபாஸ்ட் பவுலர் தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸ்பின்னரில் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன்லாம் அவரெல்லாம் ஒரு பார்ட் டைமாக போகிற பவுலர். அவரை வச்சுன்னு ஒரு ஸ்பின்னராக கணக்கு வச்சுன்னு விளையாடினா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. இந்திய அணி குவாலிட்டி ஸ்பின்னர்ஸுங்க எடுத்து பாருங்கள். ஸ்பின்னர்ஸ் லிஸ்ட்டை அக்சர் பட்டேலாக இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜாவாக இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தி கூட சேர்ந்துருக்காரு. அதனால் ஸ்பின்னிங் யூனிட் பயங்கரமாக குல்தீப் யாதவ் சொல்லிட்டு ஸ்பின்னிங் யூனிட் பயங்கரமாக இருக்குது இந்தியாவது. கண்டிப்பாக இந்த ஸ்பின்னர்ஸ் எதிராக ஓடிஐ சீரீஸில் எப்படி விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். ஏன்னா T20 சீரீஸை ரொம்ப அசிங்கமாக தோத்துட்டாங்க. அதுக்கு பை வாங்குற விதமாக கண்டிப்பாக ஓடிஐ சீரீஸை வின் பண்ணால் ஓகே தான். பட் இந்த அளவுக்கு குவாலிட்டியான பவுலர்ஸ்லாம் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, நம்ம இங்கிலாந்து அணி எதனா பழி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் ஆனால் வருண் சக்கரவர்த்தி பிளேயிங் லெவலில் வருவாரா, இதுதான் இருக்கிற கேள்விங்க. நாளைக்கு கண்டிப்பாக இந்திய அணி நாளைக்கு எப்படின்னா வருண் சக்கரவர்த்தி பிளேயிங் லெவலில் வந்தே ஆகணும். ஒரு தமிழக வீரர் டெபியூட் பண்ணார்னா நாளைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வருண் சக்கரவர்த்தி நாளைக்கு கண்டிப்பாக டெபியூட் பண்ணுவாரா, இல்லை அவரோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, அவர் ஓடிஐ செலக்ட் ஆகிருக்காரு, அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.